ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும். இங்கே இருக்கிற பல பேர்த்தோட கனவு அதுதாங்க, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு நல்ல கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. 2025 நல்ல கதைகளை சொல்லி வெற்றி பெற்ற டாப் 20 புதுமுக இயக்குனர்கள் யாராரு? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20வது இடத்துல ரீசெண்டாக வெளியான அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்குங்க. அபின் ஹரிகரன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அதர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கு. படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படம் நல்லா இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. 19வது இடத்துல விஜய் ஆண்டனி அவர்களோட மார்கன் அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. புதுமுக இயக்குனர் லியோ ஜான் பால் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு புதுமையான கதைக்களம்ங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் செம்ம கிரிப்பா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில நைட்ஸ் இருந்தாலும் படம் ஒரு நல்ல திரைப்படம் தாங்க. 18வது இடத்துல பாட்டில் ராதா அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. புதுமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இப்பத்த நிலைமைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்தை முன்வைக்குதுங்க இந்த திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு நல்ல திரைப்படம் தான். 17வது இடத்துல பேட் கேர்ள் அப்படிங்கிற திரைப்படங்க. வர்ஷா பாரத் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதனாலேயே இந்த திரைப்படத்தின் மேல ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆயிருச்சுங்க. இருந்தாலும் இந்த திரைப்படமும் ஒரு நல்ல கருத்தை தான் முன்வைக்குது. 16வது இடத்துல ஆரோமலை அப்படிங்கிற திரைப்படங்க. சரண் தியாகு அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. எனக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாகவும் இருந்துச்சு. 15வது இடத்துல புதுமுக இயக்குனரான ரவீந்தர் மாதவா இயக்கிய தனல் அப்படிங்கிற திரைப்படம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஃபுல்லாவே நைட்டு தாங்க நடக்கும். படமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். 14வது இடத்துல சிபி சக்திராஜ் நடிச்ச 10 ஹவுஸ் அப்படிங்கிற திரைப்படங்க. இளையராஜா கலிய பெருமாள் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இதுவும் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். 13வது இடத்துல சந்தானம் நடிப்பில் வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படங்க. எஸ் பிரேமானந்த் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. கண்டிப்பா இது ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட ஒரு பேய் படம் தாங்க. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். 11வது இடத்துல துல்கர் சல்மான் நடிச்சிருந்த காந்தா அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. செல்வமணி செல்வராஜ் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங், ஒரு பெரிய பட்ஜெட்ல உருவான திரைப்படம். அனைவராலும் பெரிய அளவில் பாராட்டப்பட்ட திரைப்படம். தமிழ்ல பெரிய அளவு மார்க்கெட்டிங் பண்ணாம விட்டாங்க. அதுதான் இந்த டீம் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. 11வது இடத்துல யமகாதகி அப்படிங்கிற திரைப்படம் இருக்குதுங்க. பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. த்ரில்லர் மூவி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த திரைப்படம் பிடிக்குங்க. இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தான் கொண்டிருக்கும்.